மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் நீங்கள் 25,000 சிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 30 வருஷத்தில் உங்கள் கையில் 8லேருந்து 9 கோடி அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் XIRR அந்த ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 12% இயர் ஆன் இயர் கொடுத்ததுன்னா. இப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை நம்பாதீங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களோட 25,000 மாத சிப் அமௌண்ட்டு எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு தனிநபர் மாதம் 25,000 மியூச்சுவல் ஃபண்டில் சிப் பண்ணுறாரு, அதாவது மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு XIRR அப்படின்ற அந்த ரிட்டர்ன் படி 12% கொடுக்குது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இதை தாண்டி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அதே மாதிரி ஒரு வருஷத்தில் 12% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி எல்லா வருஷமும் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற விஷயம் ஆவரேஜாக 6% இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 12% ரிட்டர்ன் கொடுக்குது. அதே டைமில் ஒரு வருஷமும் 6% இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிப் அமௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் அவர்கிட்ட 56 லட்சம் இருக்கும். ஆனால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 31.28 லட்சமாக தான் இருக்கும். அடுத்த 15 வருஷத்தில் அவர்கிட்ட 1.96 CR இருக்கும். ஆனால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 49.65 லேக்ஸாக இருக்கும். 20 இயர்ஸ் கழிச்சு 2.30 CR. ஆனால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் அமௌண்ட் 71.70 லேக்ஸ். 25 இயர்ஸ் கழிச்சு 4.26 CR. இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் அமௌண்ட் 99.15 லேக்ஸ். 30 இயர்ஸ் கழிச்சு 7.70 crores. இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் அமௌண்ட் 1.34 crores. ஸோ ஒரு தனிநபர் இன்னையிலேருந்து 25,000 மாதம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே 30 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அவர்கிட்ட 8லேருந்து 9 கோடி இருக்கும். ஆனால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் அமௌண்ட்டாக அவர்கிட்ட 1.34 crores தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணாமல் ஒரு வருஷமும் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற அந்த விஷயத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ரிட்டையர் ஆக போகிற அந்த ஒரு டைமில் இந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் 2.0 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.